ஆமா. ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சோறு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைசல். நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். வாழைக்கருவாடு வறுவல். ஓகே. முட்டை வறுவல். அடடா. அதுக்கப்புறம் வந்து மொச்சக்கட்டை பொரியல். முண்டக்கண்ணி மொச்சக்கட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மொச்சக்கட்டையை. என்ன ஆமாம், பெருசு பெருசாக இருக்கிறதால அப்படி தான் சொல்லுவாங்க. மொச்சக்கட்டையில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று சாதாவாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இதை ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போதெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே செய்வோம் மொச்சக்கொட்டை பொரியல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உடனே எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை தூக்கு தான் இப்போ தான் ரெடி பண்ணிவிட்டு வரேன். பூஜா வந்து அந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆர்டர் வந்து எடுத்ததுக்கு தான் இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஆர்டர் போயிட்டுருக்குது. சாப்பிட்டுட்டு மனசார நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பண்ணணும், நிறைய தொக்கு வகைகள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வருது. என்னென்னா நல்ல ஒரு பொருளுக்கு வரவேற்பு இருந்தால் தான் நம்ம அதை பண்ணணும்னு தோணும் இல்லையா? நிறைய வரவேற்பு கிடைக்கும் போது நிறைய சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய குண்டா வாங்கலாம், பெரிய பெரிய என்ன சொல்ல, இப்போதைக்கு கையில் தான் நம்ம கலரி பண்ணுறோம். அதுக்குன்னு ஊறுகாய் தயாரிக்கிற மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு போகிற அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும். என்னென்னா இப்போ நம்ம வீட்டு தயாரிப்பு மாதிரி தான் அவ்வளோ அழகாக நம்ம காம்பேக்டாக கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது டெய்லி பண்ணுறதுனால எங்களுக்கு பெருசாக தெரியும். இன்னொன்று அது வந்து மிஷின்லாம் போனால் அதை கழுவுறது, ஏன்னா ஆல்ரெடி மிஷின்லாம் எவ்வளோ வந்து நமக்கு எவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலையும் இருக்கும். நம்ம பெரிய குண்டா வாங்கிக்கலாம், பெரிய அடுப்பு வாங்கிக்கலாம், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதான்டா, அதனால் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நிறைய போகும்போது மிஷினுக்கு மாறணும்னா அது மாறி தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தொக்கு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது. நிறைய தொக்கு நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஒன்றா பண்ணுறோம். சத்துமாவு வேலையும் மற்ற பொருட்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணிகிட்ருக்குறோம். கூடிய சீக்கிரம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த புளிச்சக்கீரை தொக்கு வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றது அதை சாப்பிட்டு அது என்ன சொல்கிறது, அதோட சத்தை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதில் சேர்க்குற நிறைய பூண்டு சேர்க்குறோம், மரச்சக்கு எண்ணெயில் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்மளை வந்து அந்த அடி வயிற்று இந்த தொப்பை இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக குறைக்கும். அதில் அந்த பூண்டுனாலே சில பேர்லாம் பூண்டெல்லாம் சமையலில் சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் நம்மளோட இதில் நம்ம பூண்டு நிறைய ஆட் பண்ணும்போது அது உடம்புக்கு வந்து அந்த நிறைய வெயிட் லாஸ் மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட வெயிட் லாஸ் சத்துமாவு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அதையும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை கூடவே நீங்கள் இதை வந்து சோறில், சப்பாத்தியில், இட்லி தோசையில், பூரிக்கு அந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். மருந்து மாதிரி உணவே மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருந்து மாதிரி இது போகும்போது நம்ம உடலுக்கு அவ்வளோ நன்மைகள் விளைவிக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோஸில் ஒரு செல்லாக்குட்டி வந்து ரொம்ப லென்த்தாக அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, 2 இயர்ஸாக எங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தீபா ஃப்ரம் பெங்களூர். அவங்க அக்காவாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், எனக்கு வந்து என்னோட மகளாக இருக்கலாம், ஓகேவா, என் மகள் வயசில் இருக்கலாம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் டைம் எடுத்து பண்ணுறீங்க. அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். Bye. Bye.